வணக்கம். வெல்கம் டு டிப்ஸ் பஸார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் கொரியாவை பற்றி. நார்த் கொரியா பார்த்திங்கன்னா நம்ம உலக நாடுகள்லேயே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையவே கிடையாது. அப்படி இன்டர்நெட் ஆக்சஸ் யாராருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஷியல்ஸ் மட்டும்தான் இன்டர்நெட் ஆக்சஸ் யூஸ் பண்ண முடியும். சாதாரண பொதுமக்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி மீறி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா டெத்து தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் யாருமே டிவி பார்க்கக்கூடாது. மீறி டிவி பார்த்தா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் டெத்து தான். இது மாதிரி 130 மெம்பர்ஸை அவங்க பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 10 ஹையர் ஆஃபீஷியல்ஸும் இன்க்ளூடட். தேர்டு பார்த்திங்கன்னா கார் யூஸ் பண்ணுறது. அங்கே இருக்க யாருமே ஓன் கார் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே இருக்க ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் கார் இருக்குது. அனாவசியமாக ரோட்டில் நடக்கவும் கூடாது. கார் பார்த்திங்கன்னா 10 கார் பர் 1000 சிட்டிசன்ஸ் இந்த ரேஷியோவில் தான் அங்கே காரே இருக்குது. மற்ற மக்கள் எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ்ஸு, ட்ராமு, இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா ஹேர் கட். அங்கே மொத்தமாக 28 ஹேர் கட் ஸ்டைல் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். அது 18 உமனுக்கும் 10 மென்னுக்கும் அடங்கும். மென் பார்த்திங்கன்னா அந்த 10 ஹேர் கட்டும் 2 இன்ச்சஸ் மேலே வளர்க்கக்கூடாது. ஒரு மெயின் திங் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது போக முடியாது. மீறி போகணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது பனிஷபிள் தான். அப்படி ப்ராப்பராக போயே தீரணும் அப்படிங்கிறவங்க ப்ராப்பர் ஒர்க் யூனிட் பர்மிஷன் இருந்தால் மட்டுமே அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. இதுதான் நார்த் கொரியாவை பற்றி தகவல்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டிப்ஸ் பஸாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.